எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசுற ஒரு விஷயம், இன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இதனால சதய நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உஷாரா இருக்கணும். அத செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதைகள எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உண்மை கிடையாது. ஆ புரட்டாதி அதாவது கும்பராசி மட்டும் கிடையாது. எந்த ராசியுமே இத நினைச்சு பயப்பட தேவையே கிடையாது. அறிவியலாளர்கள் சொல்ற ஒரு விஷயமும் அதுதான். ஜோதிட ரீதியாவும் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். நீங்க வழக்கம் போல நீங்க என்னலாம் பண்ணணுமோ, அது எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க பண்ணலாம். உங்களுடைய அன்றாட வேலைகள கண்டிப்பா பார்க்கலாம். இத செய்யக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது ஒரு ராகு கேதுக்கள். ஜோதிட ரீதியா சொல்லணும்னா, இது ஒரு ராகு கேதுக்களோட ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்ட நம்ம ரசிக்கணும். அத நைட்ல பார்க்கலான்னு சொல்றாங்க. இந்த ரெட் மூன் அதாவது இந்த ரத்த நிலவுன்னு சொல்றாங்க இல்லையா? இத நம்ம வெறும் கண்களால பார்க்கலான்னு சொல்றாங்க. இதனால எந்த பாதிப்பும் கும்பராசியில பொறந்த சதய நட்சத்திரமா இருக்கட்டும், புரட்டாதி நட்சத்திரமா இருக்கட்டும், எந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போறது கிடையாது. இத குறித்து யாரும் அச்சப்பட தேவை கிடையாது. ஜோதிட நிலச்சல சார்பா நான் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாதிப்பே ஏற்படாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில இந்த கிரகணத்தால சில விஷயங்கள், மாற்றங்கள் ஏற்படலாம். நல்ல மாற்றங்களாவும் இருக்கும். சில கெட்ட மாற்றங்களும் இருக்கலாம் தவிர, இப்போ இந்த கும்பராசியில பொறந்த சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. அத நினைச்சு நீங்க பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம்.